எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு பகுதி வாசித்து தேவ ஆலோசனை சிந்திப்போம். 1000 வருஷ அரசாட்சி குறித்து சிந்திப்போம். மத்தேயு சுவிசேஷம் 21வது அதிகாரம் 43வது வசனத்திலிருந்து. ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கு ஏற்ற கனி தரும் ஜனத்துக்கு கொடுக்கப்படும். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவருடைய உவமையை கேட்டு தங்களை குறித்து சொல்லுகிறார் என்று அறிந்து அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆகிலும் ஜனங்கள் அவரை தீர்க்கதரிசி என்று எண்ணினபடினால் அவர்களுக்கு பயந்திருந்தார்கள். அதுக்கு முன்னாடி 33வது வசனத்தை வாசித்தா இங்கே ஒரு ஊமையை சொன்னார். ஒரு வீட்டு எஜமான் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதில் ஆலயத்தை கட்டி திராட்சை ஆலயம் கட்டி அதை திராட்சை தோட்டக்காரனுக்கு கொத்தை விட்டு மறு தேசத்துக்கு போனார். கனி காலம் சமீபமான போது தன் வேலைக்காரன் அனுப்பி என் தோட்டத்தில் விளைந்த என்னுடைய பங்கு வாங்கி கொண்டு வரும்படி அனுப்பினார். அந்த குத்தகைக்கு ஓட்டுகிற அந்த தோட்டக்காரன் எஜமானுடைய வேலைக்காரனை கண்டு இவனுக்கு பங்கு கொடுக்கூடாது என்று சொல்லி அவர்களை அடித்து துன்பப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள். மறுபடியும் சில பேர் அனுப்புகிறார். அவர்களையும் அப்படியே செய்கிறான். கடைசியாக தன் குமாரனை அஞ்சுவார்கள் என்று தன் குமாரனை அனுப்பும்போது அந்த குத்தக தோட்டக்காரன் இவன் குமாரன் சுதந்திரவாளி, இவனை கொன்று சுதந்திரத்தை நாம் சுதந்திரித்து கொள்ளலாம் என்று குமாரனை கொன்று போட்டார்கள். இது இயேசு கிறிஸ்துனுடைய தேவனுடைய உபதேசத்தை குறித்து. ஆகவே தேவனுடைய ராஜ்யம் உங்களது நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனி தரும் ஜனத்துக்கு கொடுக்கப்படும். இந்த கல்லின் மேல் விழுகு நொறுங்கி போவான். இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும். இஸ்ரவேல் நாட்டை தேவன் தோட்ட எஜமான், பிரபஞ்சத்தின் எஜமான், அது வேறு ஜாதி இருந்தாங்க. இஸ்ரவேல் நாடு யூதருக்கு சொந்தம் கிடையாது. ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்தார். வேறு 7 ஜாதியில் இருந்தாங்க. அவங்க உண்மையாய் வாழாதபடினால் இந்த பூமியில் எங்கெல்லாம் உண்மை இல்லாத ஜனம், உண்மை இல்லாத அரசாங்கம், சத்தியம் இல்லாத ஜனம் எங்கெல்லாம் வாழ்கிறாங்களோ கொஞ்ச நாளைக்கு இருப்பாங்க. ஒரு 40 வருஷம், 70 வருஷம், 80 வருஷம், 100 வருஷத்துக்குள்ளே ஆட்சி மாற்றம் வந்துடும். உண்மையாக இருக்கும்போது தான் பூமியை நம்மளை வச்சுக்கும். சாமியாக தான் சொன்னார், நீ பூமியில் உண்மையாக இரு, பூமி ஒன்று வச்சுக்க, இல்லைனாக்கா உன்னை துரத்திடும். ஆகவே ஏன் சொல்கிறாரு, அதற்கேற்ற ஜனத்துக்கு கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு நீக்கப்பட்டு இயேசு வந்தார், ஜனங்களுக்கு உபதேசத்தை தந்தார், ஜீவனை தந்தார். இயேசு ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆக யூதர்களை அடித்து துரத்திட்டார். ஆபிரகாமுக்கு தந்தார். ஆபிரகாமுடைய சந்ததியாகிய யூத ஜனங்க அநேக முறை அந்த நாட்டில் அநேக முறை அழிவு, உலகத்திலேயே அழிஞ்சு போய் ஒளிஞ்சு போய் மறைஞ்சு போய் மறுபடியும் வந்த தேசம். ஏன் அழியுது, ஏன் மறையுது, ஏன் ஒழியுது? ஜனங்க அந்தந்த காலத்தில் தீர்க்கதரிசியை அனுப்பி ஜனங்க செய்கிற தவறை சுற்றி காட்டும்போது அதை திருத்த வகை தேடணும். ஆனால் இவங்க இயேசுவை கொலை செய்ய வகை தேடினார்கள், கொலையும் செஞ்சாங்க. பிறகு என்ன ஆனது? அந்த நாட்டிலிருந்து யூதருங்க துரத்தப்பட்டார்கள். சாதாரணமான காரியம் கிடையாது. உலகம் உண்டான முதல் கொண்டு ஈரானு, மற்ற பாலஸ்தீனா, காசா, எகிப்து எல்லாமே அந்த நாடு அழிஞ்சு போகலை. ஆனால் இஸ்ரேல் நாடு தான் அழிஞ்சு போனது. அதை தேவன் தர ஜனத்துக்கு அந்த இடத்துல வாழ்கிற ஜனங்க தேவனுடைய சட்டத்தின்படி வாழாதபடினால் சட்டம் தன் கடமையை செய்யும். அவர்களை அடித்து துரத்தி சுட்டெரித்தார். பாலும் தேனும் ஓடுகிற நாட்டில் யுத்தமும் ரத்தமும், யூதர்கள் மாதிரி நாடு அடிங்க உலகத்தில் யாரும் கிடையாது. ஏன்னா தேவனுடைய வார்த்தைக்கு உண்மை யுத்தமாய் செவி கொடுக்கறதில்ல. அப்போ தேவன் என்ன செய்கிறாரு? தேவனுடைய ராஜ்யம் நீக்கப்பட்டு துரத்தப்பட்டு அவங்கள பல நாட்டுக்கு சிதறடித்தார். இயேசு வந்து போன பின்னாடி தான் 1800 வருஷம் அந்த நாடே சுடுகாடு ஆனது. யூதருங்க அறிவாளிங்க என்றார்கள், புத்திசாலிங்க என்றால் இல்லை. அவங்கள மாதிரி துன்மார்க்கர் உலகத்தில் வேறு எந்த ஜாதியுமே கிடையாது. அவங்களுக்கு அறிவு ஞானத்தை ஏன் கொடுக்குறாரு, ஏன் பாதுகாக்கிறாருன்னா தேவன் அதில் குறிப்பிட்ட ஜனத்தை எல்லாத்தையும் பாதுகாக்கிறதில்ல, எல்லாத்தையும் உயர்த்ததில்லை, எல்லாத்தையும் அறிவு ஞானம் கொடுக்கறதில்ல. அதில் எந்த கேட்டகரிக்கு தேவன் தரார். இப்போ இஸ்ரேல் நாடு கொடுத்து 80 வருஷம் ஆச்சு. கிறிஸ்துவ தான் நாடு கொடுத்தான், கிறிஸ்து தான் பாதுகாப்பு கொடுத்தான். ஆனால் கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ எல்லாம் விட்டு விலகிறார்கள். இன்னும் அவங்க இயேசு ஏற்றுக்கொள்ளாவிட்டால் மறுபடியும்
துரத்தப்படுவார்கள். அவருடைய அறிவு, அவருடைய அயன்டோன், அவருடைய ஞான புத்தியெல்லாம் ஒன்றுக்கு உதவாது. ஆகவே இயேசு ஏற்றுக்கொண்டார்களானால், யூதருங்க என்னைக்கு இயேசு தான் கிறிஸ்து, இயேசு தான் மெசியா என்று இஸ்ரேல் நாடு கிறிஸ்துவ நாடு என்று அறிவிக்கிறாங்களோ, அன்னைக்கு 1000 வருஷ அரசாட்சி ஆரம்பிக்கும். ஆகவே அது வரைக்கும் யூதர்களுக்கும் பிரச்சனை. இங்கே புறஜாதியாக நமக்கு ஒரு வாய்ப்பு தேவன் தந்தார். புறஜாதி நிறைவான உடனே அவங்களுக்கு குறையை நீக்கி, அவிசுவாசத்தை நீக்கி, யாக்கோபின் அவபக்தி நீக்குவார். அது தேவன் தான் செய்வார். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது அது சீக்கிரமாக நடக்கும். இல்லை என்றால் இன்னும் யூதருங்க பாடுகள் அனுபவிப்பாங்க. நாடே இருக்காது. அங்கே மசூதி இடிக்கக்கூடாது, கோயில் கட்டக்கூடாது, கிடாய் வெட்டக்கூடாது, விருத்த சாதனை செய்யக்கூடாது. பிரமாணம் மாற்றப்பட்டது. 2000 வருஷம் ஆச்சு. ஆகவே புறஜாதிக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். நம்ம இயேசு ஏற்றுக்கொண்டோம். யாரெல்லாம் இயேசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவருடைய சிஸ்டத்தில், அவருடைய திட்டத்தில், உலக தோற்றத்துக்கு முன்னாடி குறிக்கப்பட்ட ஜனத்துக்காகத்தான் இயேசு காத்து கொண்டு இருக்கிறார். ஆகவே இந்த நாளில் கூட வேதத்தை விசுவாசித்து மூழ்கி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டால் 1000 வருஷ அரசாட்சியில் ஆட்சி அதிகாரம் தேவன் தருவார். யூதரங்க மனம் திரும்பிவிட்டால் உடனே 1000 வருஷ அரசாட்சி நடக்கும். அது வரைக்கும் இந்த உலகம் யுத்தமும் இரத்தமும் சிந்தி கொண்டு தான் இருக்கும். உலகத்தில் ஒரே அரசாங்கம், ஒரே ஆட்சி, உலகெங்கும் ஒரே தேவன் இருப்பார். 1000 வருஷ அரசாட்சியை காத்திருப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்ம காலத்தில் தருவார். தந்தா பாக்கியவான்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.